ஆஸ்பிரன்ஸ் டேட் இன்னைக்கு 7 ஜூலை 2021. இன்னையோட த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எந்த ஆர்டிக்கல் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம் பற்றின ஒரு ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்ட் நமக்கு புரியணும் அப்படின்னா பேசிக்காக ஃபெடரலிசம் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபெடரலிசம் அப்படின்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதில் வந்து 2 கவர்மெண்ட் இல்லைனா 3 லெவல் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யூனியன் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இவங்களோட பவரை வந்து யார் டிஃபைன் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் டைரெக்டாகவே உங்களோட பவரை டிஃபைன் பண்ணியிருக்கும். அண்ட் இவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் எல்லாமே செப்பரேட்டாக இருக்கும். அதாவது இந்தந்த ஃபீல்டில் யூனியன் கவர்மெண்ட் அவங்களோட பவர் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இந்தந்த ஃபீல்டில் ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களோட பவரை டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்றத டிஃபைன் பண்ணி கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு கவர்மெண்ட்டும் ஒன்றுக்கும் சப்பார்டினேட் கிடையாது அண்ட் அவங்கவுங்க பவரை அவங்கவுங்க ஏரியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 2 டைப் ஆஃப் ஃபெடரேஷன் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஸ்ட்ராங்கான யூனியனை சின்ன ஸ்டேட்ஸ் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான யூனியனை க்ரியேட் பண்ணுவாங்க. இந்த மாடல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல அரௌண்ட் யூஎஸ்ஏல சின்ன ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராங்கான யூனியனை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபெடரேஷன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட் அவங்கள வந்து சின்ன யூனிட்ஸாக பிரித்து ரூல் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் கான்செப்டில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாடல் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். எந்த மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஒரு பெரிய ஸ்டேட் அண்ட் நமக்கு இருக்க கல்ச்சுரல் டைவர்சிட்டி அண்ட் ஜியாகிரபிக்கல் டைவர்சிட்டி எல்லாம் அகாமடேட் பண்ணுற மாதிரி சின்ன ஸ்டேட்ஸாக வந்து நம்ம க்ரியேட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இந்தியா ஃபெடரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் ஃபெடரேஷன் அப்படின்ற வார்த்தை கான்ஸ்டிடியூஷனில் எங்கேயுமே மென்ஷன் பண்ணப்படலை. அண்ட் நமக்கு இருக்கிற இந்தியாவில் இருக்க சின்ன ஸ்டேட்ஸுக்கு நம்ம இந்தியாவை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அண்ட் ஆல்சோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த இந்தியாவை உருவாக்கலை. இந்த இந்தியா தான் சின்ன பார்ட்ஸாக பிரிஞ்சு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கப்படுது. ஸோ இது எதுக்காக டிவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் ரீஜனில் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சராக இருக்கட்டும் இல்லைனா கல்ச்சுரல் ஃபீச்சராக இருக்கட்டும் இதனால் அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் அகாமடேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன ஸ்டேட்ஸாக பிரித்து நம்ம ரூல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்தியாவோட ஃபீச்சர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டரியாகவும் இருக்கும் அண்ட் ஃபெடரலாகவும் இருக்கும். ஃபெடரல் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டைம்ஸில் எல்லாமே நார்மலாக நடந்துகிட்ருக்கு, எக்கனாமி கரெக்டாக இருக்குது, பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஒரு ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை தான் இருப்போம். நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனில் 7th ஷெட்யூலில் யூனியன் கவர்மெண்ட்டோட பவர்ஸ் என்னென்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பவர்ஸ் என்னென்ன அண்ட் ரெண்டு பேரோட பவரும் கன்கரண்ட் லிஸ்ட்டில் போட்டு ஒரு 7th ஷெட்யூல் அப்படின்ற ஷெட்யூலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இன் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் லைக் எமர்ஜென்சி சுச்சுவேஷனாக இருக்கட்டும் இல்லைனா வார் லைக் சுச்சுவேஷனாக இருக்கட்டும் அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்தியன் கவர்மெண்ட் யூனிட்டரி கவர்மெண்ட்டாக மாறிடும். யூனிட்டரி மாறினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான பவர் எல்லாமே யூனியன் கவர்மெண்ட் கையில் போயிடும் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் சபார்டினேட்டாக மாறிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட ஒரு கவர்மெண்ட் ஃபார்மோட ஸ்ட்ரக்சர். ஸோ இந்தியாவோட ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்தியன் கண்டெக்ஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ இந்த ஆர்டிக்கிளோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரலிசம்க்கு என்னென்ன இந்தியாவில் சேலஞ்சஸ் இருக்குது அண்ட் இப்போ ஃபெடரலிசம் எப்படி ஒர்க் ஆகிட்டுருக்கு அண்ட் இதை வந்து இந்த பிரின்சிபலை நம்ம மதித்து அண்ட் ஃபாலோ பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட கன்சர்ன். ஸோ ரீசெண்டாக யூனியனுக்கும் ஸ்டேட்ஸ்க்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றின பிரச்சனை இருக்குது அண்ட் ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்குது அண்ட் கவர்னர் அப்பாயின்மெண்ட் பற்றின பிரச்சனை இருக்குது அண்ட் பிரசிடென்ட் ரூல் இந்த மாதிரி நிறைய சின்ன பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ வந்து இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் ஃபெடரல் ஃப்ராண்ட் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன் இது தேர்ட் ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்டிஸ் லைக் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் இல்லைனா ஷாரத் பவர் அதாவது காங்கிரஸ்லேருந்து ஒரு அப்போசிஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு யுனைட் ஆகி ஒரு பார்ட்டி க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ வந்து ஒரு தேர்டான ஒரு ஃபெடரல் ஃப்ராண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்தியாவோட ஃபெடரலிசம் எப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நியூஸில் அண்ட் ஆல்சோ மக்கள் மத்தியில் பேசப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் ரொம்ப நாளாகவே காங்கிரஸ் டாமினேட்டடாக தான் இருந்தது. பட் ஆனால் 1960s 70s ரீஜனல் பார்ட்டிஸ் ரொம்பவே டாமினேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ரீஜனல் பார்ட்டிஸ் முன்னே வர தான் ஒரு ரீஜன்ஸ்க்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அண்ட் அவங்களோட தேவைகள் வேறு அப்படின்றத நேஷ்னல் பார்ட்டிஸ் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போலேருந்து தான் ஃபெடரலிசம் அப்படின்ற ஒரு விஷயம் பொலிட்டிக்கல் மொமெண்டமாக மாற ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இப்போ ஃபெடரலிசம்க்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு ஆத்தர் கோட் பண்ணுறாரு. மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னலிசம். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ரூலிங் பார்ட்டி பிஜேபி இருக்கட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னலிசமும் ஃபெடரலிசமும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஸோ இது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. நம்ம நேஷ்னல் எக்கானமி க்ரோத் ஆகணும் அப்படின்னா
இந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் எல்லாம் மறைச்சு ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, ஒன் நேஷன் ஒன் கிரிட், இந்த மாதிரியான ஒன் நேஷன் பாலிசியை வந்து கொண்டு வரது மூலயமா இந்த பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனலிசம் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஃபெட்ரலிசம்க்கு ஆப்போசிட்டாக போடுறாங்க. லைக் ஃபெட்ரலிசம் அப்படின்ற ஒரு பிரின்சிபல் இருந்துச்சுன்னா நம்ம நாடு வந்து வளரவே முடியாது, அண்ட் ஸ்ட்ராங்கான நேஷனலிசம் ஃபீலிங் வந்து இந்தியாவில் இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பொற்றையலை க்ரியேட் பண்ணுறாங்க. அண்ட் 2014க்கு அப்புறம் ஃபெட்ரலிசம் அப்படின்ற விஷயத்தை வந்து கவர்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் பேசிக்காக மல்டி லாங்குவேஜ் ஸ்டேட் அண்ட் நிறைய ரிலீஜன் இருக்கிற, நிறைய எத்தனிக் ஐடியாஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அண்ட் இந்த மாதிரியான வேரியஸ் ஆஸ்பிரேஷன்ஸை அக்காமடேட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எக்கனாமிக் ஃப்ரண்ட்டில் முன்னாடி போயிட்டே இருக்க முடியாது அப்படின்றது பிஜேபியோட ஸ்டாண்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் அவங்களோட ஆஸ்பிரேஷனை ப்ரொட்டஸ்ட்டாக வெளியில் கொண்டு வராங்க. அண்ட் வந்து இது வந்து ஃபெட்ரலிசம் இப்போ வந்து பிளாட்ஃபார்முக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுது. ஸோ வந்து பேசிக்காக கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் ஃபெட்ரலிசம் இருக்கிறதுனால ஃபெட்ரலிசம்னு ஒரு த்ரெட்டில் இருக்குது அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. அண்ட் ஒரு க்ரோத் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கார்டு, ஒன் மார்க்கெட், ஒன் கிரிட், இந்த மாதிரியான ஸ்கீம்ஸை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறது மூலியமாக தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கவர்மெண்ட்டோட ஸ்டாண்ட் இருக்கிறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஃபெட்ரலிசம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கணும். ரீஜனலிசம் இருந்துச்சு அப்படின்னா க்ரோத் இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்ம முதல்ல உடைக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஆல்சோ இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பில்ட்டாக இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் பார்ட்டிஸ் எங்களுக்கு பவர் வேணும், எங்களுக்கு ஃபெட்ரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் நாங்கள் தான் பவர் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் நிறைய சொன்னாலும், ரீஜனல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட பவரை லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ பேசிக்காக இங்கே வந்து எல்லாமே பவர் பாலிட்டிக்ஸாக தான் இருக்குது. யாருமே வந்து பவர் கேட்டு வாங்குறவங்க பவரை வந்து டிவால்வ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்ரலிசம் அப்படின்றது வந்து ஒரு பிரின்சிபலாக தான் மதிக்கப்படுதே தவிர்த்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. அண்ட் ஆல்சோ ஃபெட்ரலிசம் அப்படின்ற விஷயத்த நிறைய ஃப்ளெக்சிபிளான அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெஃபினேஷன் வந்து யூஸ் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபெட்ரலிசம் அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸ் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு பிரச்சனை வந்தாலும் மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்றது தான் ஃபெட்ரல் பிரின்சிபல். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயங்கள் எதுவாகவே இருக்கட்டும், இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பைஃபர்கேட் பண்ணதாக இருக்கட்டும், இல்லைனா நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கான பிரச்சனை. இதுக்கு வந்து மற்ற ஸ்டேட்டில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யாருமே வாய்ஸ் ரைஸ் பண்ணலை. ஸோ இது என்ன தெரிவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ரீஜனல் பார்ட்டிஸ் அவங்க செல்ஃபிஷ் மோட்டிவை மட்டும்தான் அச்சீவ் பண்ண நினைக்கிறாங்க. ஓவராலாக ஒரு ஃபெட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்சென்சஸ் ரீஜனல் பார்ட்டிஸ்கிட்டே கிடையாது. அண்ட் மேஜரான தேர்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் இருக்கிற வித்தியாசம். என்ன ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் இருக்க வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் பேசிஸாக ஒரு ஸ்டேட்டுமே ஒரு கேட்டகரியில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் இருக்க வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா சதர்ன் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெல் டெவலப்ட், அதாவது எக்கனாமிக் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா ஹியூமன் ரிசோர்ஸஸ் இண்டிகேட்டராக இருக்கட்டும். சதர்ன் ஸ்டேட்ஸ் லைக் கேரளா, தமிழ்நாடாக இருக்கட்டும், இல்லைனா வெஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் லைக் மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து ரொம்பவே டெவலப் ஆகி இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் வந்து மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணால், லைக் ஸ்டேட்ஸ் லைக் யூபி, பீகாராக இருக்கட்டும், இல்லை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்டேட்ஸ்லலாம் டெவலப்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரியான பேசிக் டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டேட்ஸுக்கு நடுவில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுதான் வந்து பேசிக்காக ஸ்டேட்ஸை வந்து ஒரே பிளாட்ஃபார்மில் கன்வர்ஜ் ஆகிறத ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ வந்து இந்த டிஃப்ரென்ஸை நம்ம மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு எக்கனாமிக் கோல் இருக்கணும், ஆல் இண்டியா கோல்னு ஒன்று இருக்கணும், அண்ட் ஆல்சோ ஸ்டேட்ஸ்க்குன்னு ஒரு தனி கோல் இருக்கணும். அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுல ஸ்டேட்ஸ் கரெக்டாக இருக்கணும். அண்ட் அப்போ தான் நம்மளால் ஓவராலாக நேஷ்னல் கோலை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் இந்த டிஃப்ரென்சஸ் வந்து ரீசெண்டாக 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. 15th ஃபினான்ஸ் கமிஷன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2011 சென்சஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு யூனியன் கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 சென்சஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் இவ்வளோ பின்னாடியான சென்சஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸை கரெக்டாக எடுத்திருக்காங்க. ஸோ இதனால தான் சதர்ன் ஸ்டேட்ஸில் இருக்க பாப்புலேஷன் ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் யூபி, பீகாரோட பாப்புலேஷன் எவ்வளோ அப்படின்னு. ஸோ வந்து பேசிக்காக அந்த மாதிரியான ஸ்டேட்ஸ் வந்து ஓவர் பாப்புலேஷன் ஸ்டேட். ஸோ 2011 சென்சஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரும், அந்த இப்போ ஒரு ஸ்டேட்டுக்கு பாப்புலேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்க்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் வந்து அதிகமாகும். ஸோ வந்து இது வந்து பேசிக்காக சதர்ன் ஸ்டேட்ஸை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்டு பொசிஷனில் போடுது.
ஸோ இந்த டென்ஷனை வந்து அழகாக 15th ஃபினான்ஸ் கமிஷன் மீட் அவுட் பண்ணாங்க. எப்படி மீட் அவுட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இன்சென்டிவ்ஸ் கொடுத்தாங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்குலாம் ஒரு சின்ன இன்சென்டிவ் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ப்ராப்ளமை மீட் அவுட் பண்ணாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது என்ன டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கான்ஸ்டிடியூவன்சிஸ், அதாவது ஒரு ஸ்டேட்டில் எவ்வளோ கான்ஸ்டிடியூவன்சிஸ் இருக்கணும், எவ்வளோ பார்லிமெண்ட்ரி சீட்ஸ் இருக்கணும் அப்படின்றத கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் தான் டீலிமிட்டேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதுக்கு வந்து 2011 சென்சஸ் யூஸ் பண்ணாங்கன்னா எந்த ஸ்டேட்டில் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும் அந்த ஸ்டேட்டுக்கு கம்மியான பார்லிமெண்ட்ரி சீட்ஸ் கிடைக்கும். ஸோ இதுவுமே பேசிக்காக சதர்ன் ஸ்டேட்ஸ், அதாவது எந்த ஸ்டேட்லலாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் கொண்டு வந்தாங்களோ அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்டு பொசிஷனில் போடுது. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட்டோட வேரியஸ் ஸ்டெப்ஸ், அதாவது கல்ச்சர் வந்து இந்தியா வந்து ஒன்றிணைக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் கொண்டு வர சில ஸ்கீம்ஸ் லைக் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டாக இருக்கட்டும், இது வந்து அசாமில் ஓவராலாக ப்ரொட்டஸ்ட் கொண்டு வரப்பட்டது. அண்ட் ஆல்சோ நிறைய சப் ரீஜனல் நேஷ்னல் சென்டிமெண்ட்ஸ் வந்து உருவாகுது. இது வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெஸ்ட் பெங்காலில் நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், இது மூலயமா இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது சப் நேஷ்னல் சென்டிமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்றது அடுத்த பார்ட். இப்போ வந்து பேசிக்காக ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில், ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். பேசிக்காக இந்தியன் எக்கனாமி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. நம்ம வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ் சுச்சுவேஷனில் இருக்கோம். அண்ட் இதோடு சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வீக்கான ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் இருக்கிற பிரச்சனையை அதிகமாக்குது. பேர்டன் யாருக்கு வேலை வந்து விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஃபினான்சஸ் மேலே தான் வந்து ஓவரால் பேர்டன் வந்து விழுது. ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் அக்ரவேட் பண்ணுற மாதிரி யூனியன் கவர்மெண்ட்டோட ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கான செஸ் கலெக்ஷனை வந்து ரொம்பவே அதிகமாகிருக்காங்க. செஸ் அப்படின்னா ஒரு டேக்ஸ் மாதிரி, அந்த டேக்ஸ் வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ், செஸ்ஸை வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது வந்து டேரெக்டாக யூனியன் கலெக்ட் பண்ணுவாங்க, யூனியன் வந்து யூட்டிலைஸும் பண்ணுவாங்க. ஸ்டேட்ஸ்க்கு இதில் ஷேர் கிடையாது. பேசிக்காக இந்த செஸ்ஸை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இதுவுமே ஸ்டேட்ஸோட ரெவென்யூ மேலே ஒரு பேர்டன் க்ரியேட் பண்ணுது. அண்ட் ஜிஎஸ்டி காம்பன்சேஷனை வந்து லோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக லோன் அப்படின்னா திருப்பி கட்ட வேண்டிய பணம் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி லோனாக கொடுத்து ஸ்டேட்டோட ஃபினான்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் எல்லாத்துலேயுமே ஸ்டேட்ஸோட ஷேரை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. யூஸ்வலாக சென்ட்ரல் ஸ்கீம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியோவில் டிவைட் ஆகிருக்கும். ஸ்டேட் ஒரு பங்கு கொடுக்கணும், சென்டர் ஒரு பங்கு கொடுக்கும். அண்ட் ஆல்சோ வேறு யாராவது ப்ரைவேட் இன்ஸ்டிடியூட் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பங்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற ஸ்டேட்டோட பங்கை வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஸ்டேட்டோட ஃபிஸ்கல் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் இப்போது இருக்க பேண்டமிக் லாக்டவுன் சுச்சுவேஷனில் இது வந்து ஸ்டேட்டுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன். இது எல்லாமே ஸ்டேட்டோட ஃபினான்ஸை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ வந்து வே ஃபார்வர்டாக என்ன இருக்கணும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டமை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஃபெட்ரலிசம் அப்படின்ற பிரின்சிபலை பற்றின ஒரு அவேர்னஸை எல்லா ஸ்டேட்கிட்டையும் கொண்டு போகணும். அண்ட் ஆல்சோ இது வந்து பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்டால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் இது ஃபெட்ரலிசம் அப்படின்ற பிரின்சிபலை ஐசோலேஷன் அப்படின்ற விஷயத்தோட கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து தனி ஸ்டேட் தனியாக தான் இருப்போம், யூனிக் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணாமல் ஃபெட்ரலிசம் அப்படின்ற ஒரு ஹையான பிரின்சிபலை அண்ட் பை பிரின்சிபல் அதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும். அண்ட் ரிச் ஸ்டேட்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அப்படின்றது ஒரே நாடு. அண்ட் இந்த நாட்டில் ஒரு ஸ்டேட் டவுனாகவும் இன்னொரு ஸ்டேட் ஹையாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஹையாக இருக்க ஸ்டேட் புவர் ஸ்டேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ ரிச் ஸ்டேட்ஸ் முன் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா பேசிக்காக மக்களுக்குள்ளே இருக்கிற இன்டெக்ரேஷன் அதிகமாகும். ஓகே, இது நம்ம நாட்டுக்கு மேலே இருக்கிற பற்று அதிகமாகும். அண்ட் ஆல்சோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது மூலயமா அந்த ஸ்டேட்டும் டெவலப் ஆகும். ஓவரால் நம்ம எக்கனாமிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நீட் ஆஃப் த ஹவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி. இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பொலிட்டிக்கல் கெயின்ஸ்க்காக யூஸ் பண்ணாமல் எல்லாரும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஒன்றிணைந்து வேலை செய்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அண்ட் இன்டர்ஸ்டேட் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. லைக் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலாக இருக்கட்டும், இல்லைனா எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸும் மீட் பண்ணுற பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கலாம். ஸோ வந்து ஓவராலாக ட்ரஸ்ட் பில்ட் பண்ணுறது அண்ட் ஆல்சோ ஒரு காமனான பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் இதுக்கு வந்து கம்ப்ளீட்டான சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த ஃபெடரலிசம் அப்படின்ற விஷயத்தை நம்ம
எப்பயுமே ஹையாக வச்சுருக்கணும். ஏன்னா இது வந்து பேசிக் பார்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். கான்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம இந்தியன் எக்கனாமியாக இருக்கட்டும், ஃபெடரலிசம் அப்படின்றது ஒரு நல்ல பிரின்சிபல். அந்த இதை வந்து நம்ம எப்பயுமே அப்ளை பண்ணி இருக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் முடியுது. ஸோ இன்றைக்கி த ஹிந்து எடிட்டோரியல் டிஸ்கஷன் இவ்வளோ தான். நாளைக்கு ஹிந்து எடிட்டோரியலில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.